ஹலோ பசங்களா, இந்த வீடியோல தி மோஸ்ட் வாண்டட் அண்ட் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சாப்டர் ஃப்ரம் மேத்ஸ் கிளாஸ் 9 சிபிஎஸ்இ மேத்ஸ் கணித மஞ்சரி சாப்டர் 5 ஐ எம் அப் அண்ட் டவுன் அண்ட் ரவுண்ட் அழகா ஒரு எல்கேஜி பாப்பா ரைம்ஸ் மாதிரி இருக்குல்ல மேம். சாப்டர் பேர் மட்டும் தான் நம்ம அப்படி இருக்கு, உள்ள இருக்கிற கண்டென்ட்டை பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு டெரிஃபிக்கா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும், மேம் எங்க ஸ்கூல்ல வந்து பேசிக் கான்செப்ட்ஸை விட கிடுகிடுன்னு எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் வரைக்கும் ஓடிட்டாங்க, என்னால அவ்வளோ ஃபாஸ்டா அவங்க கூட ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு பேசிக் கான்செப்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும், பசங்களா யாம் இருக்க பயமேன், டோன்ட் வரி, நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்போ இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா மேம் அப்படின்னு கேட்டேன்னா, சரி நான் அப்படி சொல்ல மாட்டேன், இந்த சாப்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அட் தி சேம் டைம் அப்போ ரொம்ப கஷ்டமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஆன் அ ஸ்கேல் ஃப்ரம் 0 to 10 நம்ம எப்படி இதை எந்த இடத்துல இதை பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா மேபி ஒரு 6-7 எபவ் அவரேஜ்ல வைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த சாப்டருக்குன்னு சில அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, தியரம்ஸ் அப்படின்ற பேட்டர்னே உனக்கு புதுசு, நீ இப்போதான் வந்து தியரம்ஸை ஃபர்ஸ்ட் பாக்குற, கரெக்டா? அப்போ ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கதான் செய்யும். நார்மல் தானே பசங்களா? இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஏபிசிடி எழுத ஆரம்பிக்கும் போது அதுவே உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அடிஷன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கஷ்டமா தான் இருந்தது, மல்டிப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தியரம் அப்படின்ற ஒன்று புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உனக்கு அதோட ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். பட் போக போக ட்ரஸ்ட் மீ, உனக்கு அது பழகிடும், உனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உனக்கு நீ அதை ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவ, ஓகேவா? என்ன அட்வான்டேஜ்? நீ இங்க பெருசா கால்குலேஷன்ஸ் பண்ண தேவையில்லை. ஏதோ ஒரு குட்டி இடத்துல ஒரு 2 4 8க்கு பதிலாக நீ 6 போட்ட அப்படின்னா மொத்த சமம் எனக்கு தப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இதுக்கு முந்தின சாப்டர்ஸ்ல. இந்த சாப்டர்ல நம்ம அவ்வளோ பெரிய கால்குலேஷன்ஸ், பெரிய பெரிய லாங் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு லாஜிக்கல் திங்கிங் தான் ரொம்ப முக்கியம், கரெக்டா? அந்த தியரம்ஸ் உனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எனக்கு எந்த தியரமை யூஸ் பண்ணா அங்க சூட் ஆகும் அப்படின்ற திங்கிங் ஸ்கில்ஸை தான் நம்ம வளர்த்துக்க போதும். ஸோ மோஸ்ட்லி நிறைய கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு தேவைப்படாது, அது இந்த சாப்டரோட அட்வான்டேஜ். ஸோ நல்ல தியரம்ஸ் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா இது உனக்கு நல்ல ஸ்கோரிங் சாப்டரா, ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு சாப்டரா மாறிடும், எங்கேயும் தப்பு நடக்காது. ஓகே, அப்போ இந்த சாப்டர் நம்ம எந்த அப்ரோச்ல ஃபாலோ பண்ணலாம்? நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எல்லா சாப்டர்ஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், எக்ஸசைஸ் பார்ப்போம், எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், எக்ஸசைஸ் பார்ப்போம். நம்ம அதையே ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோ, கடைசி நான் எண்ட் ஆஃப் சாப்டர் போகும்போது உனக்கு அப்படியே தலை கின்னுன்னு இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவேன், சரியா? ஸோ நம்ம அப்படி ஃபாலோ பண்ண வேண்டாம். வேற எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, முதல் 2 செஷனும் டெடிகேட்டடா கான்செப்ட்ஸ்க்கும் தியரம்ஸ்க்கும் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிப்போம், சரியா? ஸோ அந்த 2 செஷன்ல நீ உன்னோட கான்செப்ட்ஸ் அண்ட் உன்னோட பேஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கு அடுத்து நீ எக்ஸசைஸ்க்கு போகும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த சாப்டர்ல 12 தியரம்ஸ் இருக்கா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த 12 தியரம்ஸ்ல என்ன தியரம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி உள்ள போடும்போது அந்த 12 தியரத்தை 12,000 தடவை நம்ம ரெஃபர் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உனக்கு என்ன கொஸ்டின் வந்தாலும் உனக்கு சுத்தி இந்த 12 தியரத்தை தானே யூஸ் பண்ண போதும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும், நீயே ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்படிதான் இந்த சாப்டர் நம்ம எடுத்துட்டு போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அட் தி சேம் டைம் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாம அந்த 2 செஷனை 2-3 தடவையாவது வீடியோவை ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்துடு, ஓகேவா? ஸோ தட் உனக்கு உன்னோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிடும், அதுக்காக தான், ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா, சாப்டருக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸோட பேசிக்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல பசங்களா, போன கிரேட் 9க்கு 3 சாப்டரா இருந்துச்சு, ஓகேவா? ட்ரையாங்கிள் ஒரு சாப்டர், குவாட்ரிலேட்டரல் ஒரு சாப்டர், அண்ட் அதுக்கப்புறமா வந்தது சர்க்கிள். நீ பாரு இந்த 3 சாப்டரையும் கலந்துக்கிட்டு ஒரே சாப்டர்ல படிக்க போத, பாரு எவ்வளவு ஸ்பெஷல் நீ அப்படின்னு உங்க பேட்சே இல்லையா? ஸோ நம்ம பேட்ச் ரொம்ப ஸ்பெஷல் பேட்ச், ஓகேவா? நம்ம போயிடலாமா உள்ள? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ், ஆல் அபவுட் அ சர்க்கிள். ஸோ இந்த இமேஜ்ல சர்க்கிளை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டிருக்கோம், சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அப்படின்னா என்ன? உன்னோட புக்கில் நிறைய தியரியெல்லாம் இருக்கு, நான் அது உள்ளெல்லாம் போகலை. லைக் சர்க்கிள் அப்படின்னா ஒரு ரெயின் ட்ராப் விழும், அது ஒரு சர்க்கிள். 3 இருக்கும், அது ஒரு சர்க்கிள். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இன்டெப்த் அந்த தியரி கான்செப்ட் உள்ள போல, நான் ஸ்ட்ரெயிட்டாவே என்ன கான்செப்ட்ஸ் தேவையோ அதுக்குள்ள போயிடுறேன். ஸோ சர்க்கிள்னா நம்மளுக்கு தெரியும், மூன், சன்னு, ஃபுல் மூன் டேல உள்ள மூன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க சொல்ற மாதிரி ரெயின் ட்ராப், இது எல்லாமே சர்க்கிள் தான். அதை எப்படி மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னா, a circle is the set of all points in a plane that are at a fixed distance from a given point. அப்படின்னா என்ன? ஒரு given point இருக்கு, அந்த பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் நீ கனெக்ட் பண்ண அப்படின்னா அதுதான் சர்க்கிள். இங்கேருந்து இங்க என்ன டிஸ்டன்ஸ்? 3 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுதான் இந்த 3. இதுவும் 3, இதுவும் 3, எல்லாமே. பிகாஸ் அதுதான் உன்னோட என்னது? உன்னோட ரேடியஸா இருக்கும். கரெக்டா? இப்போ நீ ஒரு சர்க்கிள் போட்டேன்னா இதுதான். இது சர்க்கிள் மாதிரி இல்ல, பட் தென் நம்ம இந்த ரேடியஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுதான் சர்க்கிள். So it is the set of all the points in a plane that are at a fixed distanceல இருக்கும் some given point. அந்த given point தான் என்னது? உன்னோட சென்டர். அந்த சென்டர்ல இருந்து ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா அது சர்க்கிள். அப்போ லோக்கஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க நான் சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன், அது சென்டர். இங்கேருந்து சுத்தி இப்படி பாயிண்ட் வச்சேன்ல ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ்னு, இந்த எல்லாம் தான் லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். So a locus is the set of all the points that satisfy a certain condition. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பாயிண்ட்ஸ் தான் லோக்கஸ். சென்டர் நமக்கு தெரியும், நடுவில் இருக்கிறது தான் சென்டர். அந்த சென்டர்லேருந்து வர்றது ரேடியஸும் உனக்கு தெரியும். 2 ரேடியஸ் சேர்ந்தது டயாமீட்டர், அதுவும் உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 பார்த்தாச்சு, டயாமீட்டர் நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் கம்ஸ் கார்ட். கார்ட் அப்படின்றது என்னது? ஒரு சர்க்கிள் இருக்கா, இந்த சர்க்கிள்ல அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்? இதை தான் சொல்லுவோம். கரெக்டா? இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல 2 பாயிண்ட் நீ வச்சுட்டு அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணினா அதுதான் உன்னோட கார்டு. அப்போ ஒரு சர்க்கிள்க்கு எத்தனை கார்டு வரையலாம்? எத்தனை வேணா வரையலாம். இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, நம்ம வரைஞ்சிட்டே போகலாம். அப்போ எது உன்னோட பெரிய கார்டா இருக்கும்? நீ இப்படி வரைஞ்சிட்டே போனேன் அப்படின்னா எது உன்னோட பெரிய கார்டு? திரும்ப எனக்கு குட்டியாக ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு பாயிண்ட்ல உன்னோட லாங்கஸ்ட் கார்டு எதுவாக தான் இருக்கும்? அந்த சர்க்கிளோட டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் வர இடம் தான் உன்னோட லாங்கஸ்ட் கார்டா இருக்கும். கரெக்டா? லென்த் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ குட்டி கார்டு எது அப்படின்னா போயிட்டே இருக்கும், எங்க போய் முடியுதுன்னு எனக்கு தெரியலையே. கரெக்டா? இதுக்கப்புறம் இன்னும் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், உள்ள போயிட்டே இருப்போம். அப்போ நம்மளால குட்டி கார்டை கண்டே பிடிக்க முடியாது. பட் லாங்கஸ்ட் கார்டு என்னால கண்டுபிடிக்க முடியும், விச் இஸ் த டயாமீட்டர். ஸோ இப்போ கார்டுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஒரு சர்க்கிள்ல சர்க்கம்ஃபரன்ஸ்ல 2 பாயிண்ட்டை வச்சுட்டு கனெக்ட் பண்ணிட்டேன்னா அதுதான் கார்டு. அடுத்து ஆர்க். இப்போ அதே சர்க்கிள்ல 2 பாயிண்ட்டை, இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்கா, இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். நான் ஏல இருந்து பிக்கு நடந்து போகணும், அதுதான் என்னோட ஆர்க். எப்படி போகுது? நீ ஸ்ட்ரைட்டா போத லைன் சொல்லல, அந்த லைன் வந்து கார்டு. இங்கேருந்து நான் இப்படி போவேன், இப்படி போனா இது ஒரு ஆர்க். இன்னொரு வழியும் இருக்கு எனக்கு. எப்படி போலாம்? இல்லைனா தலைய சுத்தி தான் மூக்க தொடுவேன் அப்படின்னா இப்படி சுத்தி இங்கேருந்து சுத்தி நீ பிக்கு வருவ. ஓகேவா? அப்ப பி போடுறதுக்கே உனக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு நீ இப்படி போலாம், இல்லாட்டி இப்படி சுத்தி இப்படி போலாம். 2மே ஆர்க். இதுவும் ஒரு ஆர்க். அப்ப இந்த ஆர்க்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குட்டியா இருக்குல்ல, சோ அது மைனர் ஆர்க். இப்படி சுத்தி போற இந்த பெரிய மிச்சம் இருக்கிற பாட்டை நம்ம மேஜர் ஆர்க். ஒன்னு மைனர் ஆர்க், இன்னொன்னு மேஜர் ஆர்க். ஓகேவா? கிளியரா? இப்ப ஆர்க்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சா? சோ கார்டு பார்த்துட்டோமா, அண்ட் ஆர்க்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுல மேஜர் ஆர்க் எது, மைனர் ஆர்க் எதுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் செக்மெண்ட். செக்மெண்ட்ன்றது என்னது? நம்ம இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? கார்டு பார்த்தோம்.
இதுதான் ஆர்க்குன்னு பார்த்தோம். இந்த ஒரு ஆர்க்கையும் இந்த கார்டும் சேர்ந்தது தான் செக்மெண்ட். இந்த கார்டு வந்து இந்த சர்க்கிள் இப்படி ரெண்டா பிரிச்சிடுது தானே. அப்ப நம்மளுக்கு இந்த பக்கத்துல ஒரு ஆர்க்கு கிடைச்சது, இந்த பக்கத்துல ஒரு ஆர்க்கு கிடைச்சது. ஸோ இந்த பீஸ் தான் வந்து செக்மெண்ட் அண்ட் ஆல்சோ இந்த பீஸ். எப்படி மைனர் ஆர்க் மேஜர் ஆர்க்குன்னு நம்ம 2 இதா பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் செக்மெண்ட்டும் 2. இது என்னது? மைனர் செக்மெண்ட். ஏன்னா இதான் குட்டியா இருக்கு. இது உன்னோட மேஜர் செக்மெண்ட். ஏரியா வைஸ் பெருசா இருக்குது. மேஜர் ஆர்க் எங்க இருக்கோ அதுதான் மேஜர் செக்மெண்ட். மைனர் ஆர்க் எங்க இருக்கோ அதுதான் மைனர் செக்மெண்ட். அந்த பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் கார்டு. கார்டு போட்டுட்டு நம்ம ஒரு ஆர்க் போட்டோம் அப்படின்னா அது மைனர் ஆர்க்கா இருந்துச்சுன்னா மைனர் செக்மெண்ட். அதே கார்டோட சேர்த்த மேஜர் ஆர்க் வந்து மேஜர் செக்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம கார்டு பார்த்தாச்சு அண்ட் மேஜர் செக்மெண்ட் மைனர் செக்மெண்ட் பார்த்துட்டோம். அண்ட் தென் செக்டார். செக்டார் அப்படின்றது ரொம்ப ஈஸி பசங்களா. ஒரு பீஸா ஞாபகம் வச்சுக்கோ. பீஸா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். கரெக்டா? உன்னோட சர்க்கிள்லையும் நடுவுல சென்டர் வச்சுட்டு இப்படி ஒன்று இதுதான் உன்னோட செக்டார். அப்போ 2 ரேடியஸ் அலாங் வித் 1 ஆர்க், அதுதான் செக்டார். தி ரீஜியன் என்க்ளோஸ்ட் பை 2 radii and the arc between them, அது உன்னோட செக்டார். tangent இந்த சாப்டர்ல உனக்கு பெருசா யூஸ் பண்ணல. பட் தென் tangent அப்படின்றது என்ன அப்படின்னா சர்க்கிள்க்கு வெளியில அதை டச் பண்ணிட்டு போற இந்த ஒரு லைன் இப்படி டச் ஆயிட்டு போச்சுன்னா அதுதான் tangent. ஓகேவா? இதுதான் சர்க்கிளோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? சர்க்கிள்னா என்னன்னு தெரியும். அந்த சுத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் லோக்கஸ், நடுவில் இருக்கிறது சென்டர், இது ரேடியஸ். ரெண்டையும் சேர்த்தோம்னா அது டயாமீட்டர். அண்ட் தென் கார்டு அப்படின்றது ஒரு 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்றது தான் கார்டு. இந்த பக்கம் இருக்கிறது மைனர் ஆர்க், இந்த பக்கம் இருக்கிறது மேஜர் ஆர்க். அது கார்டோட சேர்த்து பார்த்தோம்னா இது மைனர் செக்மெண்ட், இது மேஜர் செக்மெண்ட். செக்டார் அப்படின்றது சென்டர்ல இருந்து 2 ரேடியஸ் அலாங் வித் 1 ஆர்க், அது செக்டார். ஓகேவா? ஸோ சர்க்கிளோட பார்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சு போச்சு. அடுத்து இந்த பார்ட்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ். வாட் இஸ் தி லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் கார்டு இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 யூனிட்ஸ்? இருக்கிற ஒரு சர்க்கிளுக்கு லாங்கஸ்ட் கார்டு எதுவா இருக்கும்? இப்பதானே நம்ம பார்த்தோம் லாங்கஸ்ட் கார்டு எதுவா தான் இருக்கணும், நட்ட நடுவுல போத லைனா தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேல இருக்கிறது உனக்கு குட்டியா, அதை விட குட்டியான லென்த் தான் இருக்கும். கீழே இருக்கிறதும் அதை விட குட்டியான லென்த்ல தான் இருக்கும். ஸோ நடுவுல போறது தான் உனக்கு ஜாஸ்தி லென்த் இருக்கும். அப்போ அதுதான் லாங்கஸ்ட் கார்டா இருக்க முடியும், which is nothing but our diameter. So radius 5 அப்படின்னா உன்னோட diameter should be 10 units. Is there a smallest card? Smallest card இருக்கா? இல்ல. நம்மளுக்கு அது எங்க போய் முடியுதுன்னே தெரியாது. போயிட்டே இருக்கும். at one point ஒரு பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியும், 0 மாதிரி இருக்கும். பட் அது 0வா இருக்காது. கிரேட்டர் தேன் 0, 0.000வா போட்டு ஒரு 1 அந்த மாதிரி ஒரு லென்த்ல இருக்கும். அதனால நம்மளால ஸ்மாலஸ்ட் கார்டை சொல்ல முடியாது. So there is no smallest card in a circle. The locus of points at a given distance from a given point is a circle. ஆமா, நம்ம இப்பதானே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு given pointல இருந்து given distanceல இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு சர்க்கிள் கிடைக்குது. ஓகே. What can we say about the locus of points equidistant from 2 given points? இங்க நீ என்ன பண்ற? ஒரு பாயிண்ட் வச்சுக்கிற சென்டர் அப்படின்னு. அந்த பாயிண்ட்ல இருந்து சுத்தி நிறைய பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு அது சர்க்கிள்னு சொல்லிடுற. இப்போ என்ன சொல்றாங்க? 2 பாயிண்ட் நீ வச்சுக்கோ. ஓகேவா? 2 பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்டை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்கறாங்க. பார்க்கலாமா? இப்போ 2 பாயிண்ட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது 4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடு பாயிண்ட் என்னவா இருக்கும்? 2 சென்டிமீட்டர்ல இருக்கும். இது கரெக்டா? இதுக்கு உனக்கு லென்த் தெரியுது, நீ அழகா நடுவில் மார்க் பண்ணி 2ன்னு சொல்லிட்டோம். இது மட்டும் தான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கா அப்படின்னா இதுதான் பக்கத்துல இருக்கு. அப்போ தூரத்துல அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் ஈக்குவலா தான் இருக்கும். நீ இந்த டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணேன்னா அது ஈக்குவலா தான் இருக்கும். இந்த பாயிண்ட்டும் அப்படிதான் இருக்கும், இங்கேயும் அப்படிதான் இருக்கும். உன்னோட அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீ போடுற லைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த A and Bக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். மீனிங் இது 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இதுவும் 5ஆ தான் இருக்கும். இது 7 இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் 7ஆ தான் இருக்கும்.
சரியா? இந்த லைன் தான் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் which is bisecting our line segment. இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அந்த லைனை ரெண்டா டிவைட் பண்ற லைன். நார்மலா நீ ஜியோமெட்ரியில பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரையணும்? ஒரு லைன் இருக்கு அப்படின்னா, எனக்கு இது என்ன லென்த்னு தெரியல, நான் ஸ்கேல் வச்சு போடாம ஜியோமெட்ரிக்கலா ஐ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா, இது ஏ, இது என்னோட பி. இதுல மிட் பாயிண்ட்டுக்கு ஜாஸ்தியா உள்ள லென்த்தை வச்சு உன் காம்பஸ்ல மெஷர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் இதை மிட் பாயிண்ட்டை விட ஏதோ இந்த பாயிண்ட் தான் இல்லை, இது இது ஏதோ ஒரு மிட் பாயிண்ட்டை விட ஜாஸ்தி மெஷர்மெண்ட்ல நீ காம்பஸ்ல மெஷர் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ட்ரா அன் ஆர்க் ஃப்ரம் ஏ, மேலையும் கீழையும். அதே மாதிரி யூ ஹாவ் டு ஆல்சோ ட்ரா அன் ஆர்க் ஃப்ரம் பி, போத் த டாப் அண்ட் பாட்டம். ஸோ இங்கேருந்து நீ வரைஞ்ச அப்படின்னா உனக்கு இப்படி ஒரு ஆர்க், இப்படி ஒரு ஆர்க் வருவியா? திரும்ப பிலேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுவேன் காம்பஸ் வச்சு, இப்படி ஒன்று கட் பண்ணேன் அப்படின்னா உன்னால இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் சும்மா போடுறதுனால அது சாய்வா இருக்கு, நீ போட்டேன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனா வரும். ஓகேவா? விச் இஸ் நத்திங் பட் ஆ பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா இருக்கும். இப்படி சென்டர்ல ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஆர்க் அப்போ இப்படி இருக்கும். ஓகேவா? இதுதான் உன்னோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இட் வில் பி அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி. ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்றது? நம்ம இங்கேயும் எக்காச்சக்க பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் யூ கேன் ஆல்சோ டிரா அ சர்க்கிள் விச் கவர்ஸ் போத் ஏ அண்ட் பி. இப்படி வரையலாம். இது வந்து இதுதான் ரேடியஸா வச்சு வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோ. அடுத்தது நான் இதை ரேடியஸா வச்சு வரையறேன் அப்படின்னா என்னோட சர்க்கிள் கொஞ்சம் பெருசா போகும், ஆனா ரெண்டையும் டச் பண்ணும். இதை நான் ரேடியஸா வச்சு வரையலாம். அடுத்தது இந்த பாயிண்ட் ரேடியஸா வச்சு வரையலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் ரேடியஸா எடுத்துட்டு ஐ கேன் டிரா as many circles as I want. ஓகேவா? அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். So what can we say about the locus of points equidistant from two given points? அப்படின்னா it is nothing but the perpendicular bisector. இப்போ நம்ம பார்த்தது தான். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு perpendicular bisector கிடைச்சிடும். How many circles can you draw using that perpendicular bisector? அப்படின்னா n number of circles. ஏன்னா perpendicular bisector உனக்கு போய்கிட்டே இருக்கும். இங்க உனக்கு இவ்வளவுதான் லிமிட் இருக்கு, பட் இட் வில் கோ ஆன் அண்ட் மேலேயும் இட் போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீ எடுத்து வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்க்கிள். ஸோ there will be infinite circles that we can draw using the perpendicular bisector. இல்லை இருக்கிற பாயிண்ட்ஸை ரேடியஸா எடுத்துக்கிட்டு. How many circles pass through 2 points on a plane? ஒரு ரெண்டு பாயிண்ட்ல எத்தனை சர்க்கிள் பாஸ் ஆகும்? பார்த்த உடனே ரெண்டு பாயிண்ட்ல ஒரு சர்க்கிள் தானே போகும் அப்படின்னு நினைச்சிடாத. இப்போ நம்ம பார்த்தபடி பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றையுமே ரேடியஸா வச்சு யூ கேன் டிரா as many circles as you want. Are there circles of all possible radii passing through A and B? எல்லா பாசிபிள் ரேடியஸ்லயும் போகுமா சர்க்கிள்? எஸ், there are circles of all possible radii passing through A and B. ஏன்னா we have so many radius. What is the radius of the smallest circle passing through A and B? குட்டி ரேடியஸ் எது அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த மிட் பாயிண்ட்ல இருக்கதான். கரெக்டா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் உனக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும் இந்த ரேடியஸை விட. இந்த ரேடியஸ் அதையும் விட தாண்டி பெருசு, இது இன்னும் பெருசு, இப்படி போயிட்டே தான் இருக்கும். ஸோ எது வந்து குட்டி ரேடியஸ் வச்சு வரையத குட்டி சர்க்கிள் அப்படின்னா ஏபின்றது தான் உன்னோட லைன் செக்மெண்ட்னா அதோட மிட் பாயிண்ட் AB/2. ஓகேவா? அதுதான் ஸ்மாலஸ்ட் சர்க்கிள். லார்ஜஸ்ட் சர்க்கிள் அகைன் நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் போய்கிட்டே இருக்கும். நம்ம n நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வரையலாம், அண்ட் லார்ஜஸ்ட் சர்க்கிள் எங்க போய் முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. As you move away from the segment ABலேருந்து நீ மேலே போக 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 ரேடியஸ் கூடுமா இல்லை குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. will the radius increase or decrease? Obviously it will increase. இதுதான் உன்னோட ஸ்மாலஸ்ட் ரேடியை, ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் ஒன்று நீ வரைய போகுது. அதுக்கு மேலே போகிறது ஒன்னொன்றுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். As you go along the perpendicular bisector, will the circle drawn from that point to A and B appear more curved இருக்குமா less curved இருக்குமா? நடுவுல ஒரு ரேடியஸ் நீ எடுத்துட்டு இப்போ நீ வரைகிற அப்படின்னா இந்த முதல்ல நீ வரைகிறது தான் ரொம்ப கர்வ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீ போக 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 உன்னோடது ரொம்ப கர்வ்டா இருக்காது. நிறைய பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நீ வச்சு வரைகிற அப்படின்னா உன்னோட சென்டர் இங்கவாயிடும். ஸோ உன்னோட சர்க்கிள் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி சர்க்கிள் பெருசாகிட்டு போயிட்டே இருக்கும் ரெண்டுத்தையும் டச் பண்ணி. ஸோ ரொம்ப போக போக கர்வ் ஆகாது, கம்மியாயிடும்.
மோர் லைக்லி ரொம்ப பெருசா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது லைன் மாதிரியே ஆயிரும். அந்த அளவுக்கு கர்வ் கம்மியா தான் ஆகும். இட் வில் பிகம் லெஸ் கர்வ்ட் when you go farther and farther in the perpendicular bisector. நீ சென்டர்ல இருந்து மூவ் ஆக ஆக கர்வ்னஸ் கம்மியாயிடும். ஓகே, so it will become less curved. ஸோ இதோட அந்த சர்க்கிளோட பேசிக்ஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் கம்ஸ் டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரி பேசிக்கலி 2 டைப்ஸ் இருக்கு பசங்களா. ஒன்று ரொட்டேஷன் சிமெட்ரி, இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஓகேவா? ரொட்டேஷன் சிமெட்ரின்றது நீ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் தான் எடுத்துக்கேன்னா அதை நீ எப்படி எந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ண அப்படின்னா திரும்ப அது அதே ஷேப்புக்கே வந்து நிற்கும் அப்படின்றது ரொட்டேஷனல் சிமெட்ரி. அதே ஷேப்லேயே உனக்கு ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது தெரியணும். ஒரு ஸ்கொயர் இப்படி இருக்கா, இதை நான் கொஞ்சமா டேர்ன் பண்றேன்னா அது இப்படி நிற்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர் ஸ்கொயருக்கு வரல. திரும்ப நான் இதை 90 டிகிரிக்கே டேர்ன் பண்ணேன் அப்படின்னா தான் மறுபடியும் அது எனக்கு இந்த ஷேப்புக்கே வந்து நின்றும். விச் மீன்ஸ் முதல்ல எனக்கு இது ஏபிசிடி இருக்குன்னு வச்சுக்கோ. நான் திரும்ப 90 டிகிரி போகும்போது எனக்கு என்ன ஆயிடும், என்னோட ஏ இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஏபிசிடி இப்படி ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த டேர்ன் பண்ண எவ்வளோ டைம்ஸ் நீ டேர்ன் பண்ணா உனக்கு ஒரே ஷேப் எத்தனை தடவை கிடைக்குது, அதுதான் ரொட்டேஷன் சிமெட்ரி. லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி அப்படின்றது ஒரு ஷேப்பை எப்போ நீ 2 அப்படியே டிவைட் பண்ண முடியும், ஸோ தட் அது கான்குரண்டா ஆகும். இதை தூக்கிட்டு வந்து இதில் வச்சேன்னா அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிக்கணும். ஓகேவா? எங்கேயும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதுதான் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. இப்போ இந்த இடத்த நான் இப்படி பிரிச்சேன்னா எனக்கு 2 பிரிஞ்சிடுதா, இப்படி இந்த பக்கமா பிரிச்சாலும் எனக்கு 2 பிரிஞ்சிடும், இப்படி பிரிச்சாலும் 2 பிரியும், இல்ல இந்த பக்கம் இப்படி டயகனலா போட்டாலும் உனக்கு 2 டிவைட் ஆயிடும். இந்த மாதிரி பண்றது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஸோ ரொட்டேஷன் சிமெட்ரி, ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி என்னன்னு தெரிஞ்சு போச்சா? 4 ஷேப்ஸுக்கு நம்ம சிமெட்ரிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள். சர்க்கிளை உனக்கு எந்த ஆங்கிளில் திருப்பினாதான் அது அதே ஷேப்புக்கு வரும்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. கொஞ்சோண்டு நீ கொஞ்சம் கொஞ்சமா டேர்ன் பண்ணாலும் இட் வில் பி அ சர்க்கிள் ஆல்வேஸ். ஸோ இட் லுக்ஸ் த சேம் அட் ஆல் த டைம்ஸ். ஸோ த சர்க்கிள் ஹேஸ் கம்ப்ளீட் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஒரு 4 ரொட்டேஷனல் சிமெட்ரி தான் இருக்கு, இந்த 4 ஷேப்ல தான் அதே சர்க்கிள்கே திரும்ப வரும் அப்படிலாம் நம்மளுக்கு கிடையாது. சர்க்கிளுக்கு கம்ப்ளீட் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. நீ எத்தனை ஆங்கிள் எப்படி எந்த அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷனை திருப்பினாலும் யூ ரொட்டேட்டட் பை எனி ஆங்கிள் இட் லுக்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம். அண்ட் ஃபைண்டிங் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒவ்வொரு டயாமீட்டருமே, இந்த டயாமீட்டர் நான் போட்டேன்னா 2 ஸ்பிளிட் ஆயிடும். இது ஒரு டயாமீட்டர் ஒன்னொரு டயாமீட்டர்லையுமே நம்மளால பிரிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டயாமீட்டரும் இட் வில் கிவ் த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இட் இஸ் த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இது சர்க்கிள்க்கு. அண்ட் தென் கம்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயருக்கு எப்படி அப்படின்னா இதுதான் உன்னோட ஒரிஜினல் ஷேப் அப்படின்னு வச்சுக்கோ. இது உன்னோட ஒரிஜினல் பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஏபிசிடின்னு இருக்கு, அது 0 டிகிரியில் இருக்கு உன்னோட ஒரிஜினல் பொசிஷன்ல. நான் இப்போ 90 டிகிரியில் டேர்ன் பண்ணும்போது என்ன ஆயிடுது, எனக்கு ஏ இங்கே போயிடுது, ஏபிசிடி. திரும்ப அடுத்த 90 டிகிரியில் ஏ இங்கே போயிடும். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டு நீ டேர்ன் எப்படி கரெக்டாக நான் 90 180 இது 90ல தான் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்கொயருக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் மற்ற ஷேப்ஸுக்கு எவ்வளோ ஆங்கிளில் நம்ம டேர்ன் பண்ணணுன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, எல்லா பாலிகன்ஸுக்குமே எக்ஸ்டர்னல் ஆங்கிளோட சம் வந்து 360 டிகிரி. இதை நீ லாஸ்ட் டைம் படிச்சிருந்துப்ப பசங்களா. ஓகே, சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எப்பயுமே 360 டிகிரியா தான் இருக்கும். ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கிறதுனால யூ ஹாவ் டு டிவைட் தட் 360 டிகிரி பை 4. ஸோ 90 டிகிரி வருதா? அப்போ நான் 90, 180, 270 அண்ட் 360 வந்து அகெயின் உன்னோட ஒரிஜினல் பொசிஷன் மாதிரியே வந்து இந்த 4 ஆங்கிள்ஸ்லயும் அது உன்னோட ரொட்டேஷனல் சிமெட்ரியா இருக்கும். இப்போ அதுவே பென்டகன் எடுத்துக்கோ, பென்டகன் 5. அப்போ நீ என்ன பண்ணணும், 360 5ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதுதான், சிம்பிள். ஸோ 72, 144 இந்த அப்போ 360க்கு வந்துடும். அப்போ 5 ரொட்டேஷனல் சிமெட்ரி உனக்கு இருக்கும். அதே ஹெக்ஸகன் அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைட் 360 பை ஹெக்ஸகன்னா 6 இல்ல 6. இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதா. ஆக்டகன் அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைடட் பை 8. ஓகேவா? அப்போ 8 ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொட்டேஷனல் சிமெட்ரியோட ஆங்கிள் கிடைச்சிடும். அண்ட் எத்தனை ரொட்டேஷனல் சிமெட்ரின்றது நார்மலி அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸா தான் இருக்கும். அதே தான் உன்னோட ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக்கும்.
நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளவோ அதுதான் உன்னோட ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி நம்பராகவும் இருக்கும். இப்போ ஸ்கொயர் அப்படின்னா 4 லைன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று டயகனல். இது ஸ்கொயருக்கு. அண்ட் ரெகுலர் பென்டகன்னா 5 ரெகுலர். இர்ரெகுலர் பென்டகனுக்குலாம் நம்மளால லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எடுக்க முடியாது. உனக்கு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னாலே ஒரே ஷேப்ல அதை ஸ்ப்ளிட் பண்றோம்னு தானே அர்த்தம். அப்போ உனக்கு ரெகுலரா தான் இருக்கும். ரெகுலர் மீன்ஸ் என்னது? எல்லா சைடும் ஈக்குவல் லென்த்ல இருக்குன்னு அர்த்தம். இங்க 3னா இதுவும் 3 சென்டிமீட்டர், இந்த டிசின்றதும் 3, இதுவும் 3, இதுவும் 3. 5னா எல்லாமே 5. அதுதான் ரெகுலர் பென்டகன். சும்மா பென்டகன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, இது 3ஆ இருக்கலாம், இது 8ஆ இருக்கலாம், மாறி இருக்கலாம். ஓகேவா? ஸோ பென்டகன் நம்ம எப்படி பிரிப்போம்? இந்த நேரா ஒன்று ஒவ்வொரு வேர்டெக்ஸ்ல இருந்தும் நீ லைன் போட்ட அப்படின்னா இந்த லைன் இதில் கம்ப்ளீட் பண்ணலை. பட் ஒவ்வொரு வேர்டெக்ஸ்ல இருந்தும் ஃபுல் லைன் போட்டோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு ஷேப் கிடைச்சிடும், இந்த பக்கம் ஒரு ஷேப், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளவோ அதுதான் உன்னோட 5 லைன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் உனக்கு கிடைக்கும். ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆங்கிள் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அண்ட் தென் அகைன் ரெகுலர் ஹெக்ஸகனுக்கும் அதே மாதிரி தான். யூ வில் பி ஹேவிங் 6 லைன்ஸ் ஆஃப் reflection symmetry and 6 rotational symmetry. ஓகேவா? and then இன்னொரு think and reflect உன்னோட புக்ல இருக்குது. You are given 2 points A and B on a plane. How many squares can you draw on the same plane with A and B on the boundary? How many squares can you draw on the plane with A and B as the corners of the square? A, B னு ரெண்டு இருக்கு. இது A, இது B. இதை நீ பவுண்டரியில வச்சுக்க போத, நாட் அஸ் த கார்னர். பவுண்டரினா என்ன அர்த்தம்? நீ வரைய போற ஸ்கொயரோட பவுண்டரியில இருந்தா போதும். இங்கேயோ இதுதான் பவுண்டரி. ஓகேவா? கார்னர் அப்படின்னா இது ஒரு கார்னர். ஸோ இது பவுண்டரியில மட்டும் வச்சு நீ எத்தனை ஸ்கொயர் வரையலாம் அப்படின்னா இது ஒரு ஸ்கொயர். அடுத்த ஸ்கொயர் நான் எப்படி வரைவேன்? இப்படி கூட வரையலாம். அடுத்ததை நம்ம இப்படி கூட வரையலாம். இதை இங்க வச்சு இந்த மாதிரி யூ கேன் டிரா n நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித் A and B on the boundary. இதே ஓகேவா? ஸோ A and B பவுண்டரியா வச்சோம்னா we can draw infinitely many squares. A and B கார்னர்ஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ, இதுதான் கார்னரா இருக்கு. இதை கார்னரா வச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்று மேலே ஒரு ஸ்கொயர் போடுவேன், இல்லை அப்படின்னா அதே இதை கார்னரா வச்சு கீழே ஒரு ஸ்கொயர் போடுவேன். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது இந்த ஷேப் தான், இப்படி ஒரு ஸ்கொயர் போடலாம். ஓகேவா? கார்னரை மாத்திடக்கூடாது. இந்த கார்னராவே வச்சுட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த கார்னருக்கு மேலே போடலாம், இல்லாட்டி இப்படி மேலே போட முடியும், இல்லைன்னா நம்மளால கீழே போட முடியும், இல்லைன்னா இப்படி போட முடியும். வேற எந்த ஷேப்பும் நம்மளால போட முடியாது. ஸோ 3 ஷேப் தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ ஏபின்னு வச்சுக்கிட்டோம்னா மேலே கீழே இப்படி 3 ஷேப்ஸ் தான் பாசிபிள். நான் இந்த ஏபியை இப்படி வச்சுக்கலாமே, இப்படி டேர்ன் பண்றேனே, அந்த மாதிரிலாம் யோசிச்சிடாத. அதுக்காக தான் நீங்க அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்களேன்னு தான் போட்டிருக்கேன் பசங்களா. அந்த மாதிரி யோசிக்காத. ஏன்னா ஷேப்பை நான் ரொட்டேஷனல் சிமெட்ரி கேட்கல. ஒரே ஸ்கொயரை நீ ரொட்டேட் பண்ணி வெவ்வேறு விதமா எப்படி பார்க்க போறேன்னு நான் கேட்கல. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயரே நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஆமா ஏபி மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கேட்ட கேள்வி ஏ அண்ட் பிக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ் ஒன்னால வரைய முடியும் அப்படின்னா மேலே ஒன்று போடலாம், கீழே ஒன்று போடலாம், இப்படி டயகனலா ஒன்று போடலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸோட சில ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு நீ ஆல்ரெடி படிச்சிருந்துப்ப போன இதுலயே, பட் ஜஸ்ட் as a recap. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதோட இன்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணா இட் ஷுட் பி 180 டிகிரி. ஆங்கிள் ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து என்னவா தான் இருக்கணும்? 180 டிகிரியா தான் இருக்கணும். இதுவே ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா உனக்கு தெரியும் இது 60 டிகிரியா இருக்கும். ஏன்னா 3 சைடுமே ஈக்குவல், அப்போ 3 ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். இது 60, இது 60, இது 60. ஓகேவா? ஸோ அதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா,
இது வந்து உன்னோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சரியா? இது ஏபிசி, இது டின்னு வச்சுக்கோ. ஏசிடி அப்படின்றது உன்னோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள், வெளியில, இந்த ட்ரையாங்கிள் உள்ள இல்ல, வெளியில இருக்கு. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த எக்ஸ்டீரியருக்கு பக்கத்துல இருக்கிற ஆங்கிளை விட்டுறணும். ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? ஏயும் பியும் ஆட் பண்ணா உனக்கு என்ன வருதோ அதுதான் ஏசிடி. அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ட்ரையாங்கிள் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். எந்த ரெண்டு இன்டீரியர்? இந்த இதை நான் எடுத்துட்டு இருக்க கூடாது, ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு. அண்ட் தென் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும், அதான ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர், இது மேபி 6 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இது ஏன்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் இருந்தால் இது ஈக்குவலேட்டரல் ஆயிடும். ஸோ 5, 5, 6 இது ஐசோசெலஸ். இந்த மாதிரி ஐசோசெலஸ் இருக்கும்போது இதுவும் எனக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் ஆங்கிளும் இதோட ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 டிகிரினா இதுவும் 50 டிகிரி தான். அந்த பேஸ் ஆங்கிள், பேஸ்ல இருக்க ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? So if two sides of a triangle are equal, then the angles opposite to those are equal. இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இப்போ ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்குலாம் ரொம்ப ஃபேவரேட், பைத்தாகரஸ் தியரம். 90 டிகிரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஏபிசி நம்ம என்ன போடலாம்? பிசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் ஏசி ஸ்கொயர்ட். பைத்தாகரஸ் தியரம். அதுதான் ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதுதான் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சாப்டருக்கு நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அங்கங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கான்குயன்சிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். பேசிக் கான்குயன்சினா என்ன பசங்களா? ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் அச்சசலா ஒன்று போல இருக்கு. அதுதான் நான் சொன்னேன்ல, மேல மேல. இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளையும் அப்படியே மேல இல்ல, பட் இதை நான் ரொட்டே கீழே, இந்த பேஸை கீழே கொண்டு வந்துட்டு இப்போ நான் மேலே வச்சேன்னா இந்த ரெண்டும் ஒன்று போல மர்ஜ் ஆயிடும். உனக்கு ஷேப்ல டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகேவா? ஒரு ரெண்டு பேப்பர் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேப்பர் எடுத்துட்டு நீ மேலே வச்சினா இட் வில் லுக் லைக் அ சிங்கிள் பேப்பர் மாதிரி ஆயிடும். கீழே எங்கேயும் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் தெரியாது. அதுதான் கான்குயன்சி. ஓகேவா? இப்போ சர்க்கிள்க்குன்னு எடுத்துட்டோம்னா 5 சென்டிமீட்டர்ல ஒரு ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் போடுற, இன்னுமே 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல போடுறேன்னா இந்த ரெண்டு சர்க்கிளும் கான்குயன்ட் சர்க்கிள்ஸ். அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குயண்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 5 ரூல்ஸ் இருக்கு. என்னென்ன ரூல்ஸ்? எஸ்எஸ்எஸ், எஸ்ஏஎஸ். எஸ்ன்றது சைடு, ஏன்றது ஆங்கிள். ஓகேவா? ஏஎஸ்ஏ, ஏஏஎஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ். இந்த 5 கான்குயன்சி ரூலையும் நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த சாப்டர்ல. ஓகேவா? அதனால இந்த 5 கான்குயன்சி ரூல் உனக்கு தெளிவா கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எஸ்னா என்ன? சைடு. 3 சைடுமே ஈக்குவலா இருக்குன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குயன்ட். அது ஈஸி. இங்க எப்படி இருக்கு பார், ஏபிசி. இங்க எப்படி இருக்கு? எப்படிதான் ட்ரையாங்கிள மாத்தி கீத்தி போட்டாலும் ஒன்னு 5 இருக்கு, இன்னொன்னு 7 இருக்கு, இன்னொன்னு 6 இருக்கு. கரெக்டா? அப்ப 3 சைட்ஸும் இது கூட மேட்ச் ஆகி போயிருது. இதுவும் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. So these two triangles are congruent based on SSS property, side rule, congruent rule. நீ எழுதும் போது இந்த ட்ரையாங்கிளை எப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்? இது வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் மேல கியூஆர் இருக்கா? ஸோ கியூஆர் பின்னு நீ போட்டேன்னா தப்பு. இங்க நீ ஏ பின்னு போடுறேன்னா 5 சென்டிமீட்டருக்குள்ளதை தானே நீ ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க. அப்ப இங்கேயும் 5 சென்டிமீட்டருக்குள்ளதை தான் நீ ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இந்த வேர்டெக்ஸை நீ ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன்னா இங்கேயும் இந்த வேர்டெக்ஸை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்ப இங்க எப்படி எடுப்ப? இங்க ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னா இங்க ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இப்படிதான் போடணும். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்குயன்ட். இதுதான் கான்குயன்ட்க்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பிள். ரெண்டு ஈக்குவல் டு மாதிரி போட்டு மேல எஸ் அப்படி உல்டாவா படுக்க போட்டுருணும். ஓகேவா? ஸோ ஏபிசி இஸ் கான்குயன்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்.
இந்த இடத்துல நம்ம ஏபிசி இஸ் கான்குயன்ட் டு கியூஆர்பின்னு நீ போட்டேன்னா அது தப்பு, அப்படி போடக்கூடாது. சரியா? ஸோ இதுதான் எஸ்எஸ்எஸ், 3 சைடும் ஈக்குவலாக தான் அது கான்குயன்ட். அண்ட் அடுத்தது எஸ்ஏஎஸ். அது என்ன அப்படின்னா, இங்க ஒரு சைடு, முதல்ல சைடு இருக்கா, அடுத்து ஆங்கிள் அண்ட் தென் சைடு. இந்த சைடு ஒரு சைடு கூட மேட்ச் ஆகணும். அடுத்து ஆங்கிள், அடுத்து இன்னொரு சைடு அப்படின்னா இன்க்ளூடட் ஆங்கிள், அந்த 2 சைடுக்கும் நடுக்குள்ள உள்ள ஆங்கிள். ஸோ இங்க ஒரு சைடு நடுவுல உள்ள ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமா இருக்கு, இந்த சைடும் சேமா இருக்கு. அப்படிங்கும் போது அது கான்குயன்ட், எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குயன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ 5 இருக்கு, இங்கேயும் 5, ஃபைன், இது 2 மேட்ச் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு எனக்கு 7 மேட்ச் ஆயிடுச்சு. அதோட நடுவுல உள்ள இன்க்ளூடட் ஆங்கிள் 60 இருக்கு, இங்கேயும் 60 இருக்கு. இந்த 2 சைடுக்கும் உள்ள இருக்கிற ஆங்கிள், இப்போ இந்த சைடுல இருக்கிறது 70, இங்கேயும் 70. ஓகே, சைடு இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு சைடு, எனக்கு இது கான்குயன்ட்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது வேற ஏதோ ஒரு ஆங்கிள் நம்ம கணக்குல எடுக்க கூடாது. எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 2 சைடு நடுவுல இருக்கிற ஆங்கிள், அதுக்கு பேரே அதனாலதான் எஸ், நடுவுல இருக்கு ஏ ஆங்கிள். ஓகேவா? அப்படி இருந்தாலும் அது கான்குயன்ட். இது பாரு ஏஎஸ்ஏ, அப்போ 2 ஆங்கிள் நடுவுல இருக்கிற சைடு, அங்க 2 சைடு நடுவுல ஒரு ஆங்கிள், இங்க 2 ஆங்கிள் நடுவுல ஒரு சைடு. அப்படி இருந்தாலும் இங்க இருக்கிற மாதிரி. ஸோ நீ இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை கேர்ஃபுல்லா, ஸோ தட் உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். 2 ஆங்கிள் 50க்கு 50 இருக்கு, 70க்கு 70 இருக்கு, நடுவுல ஒன்று, அப்போ இது கான்குயன்ட். அடுத்த ப்ராப்பர்ட்டி ஏஏஎஸ், 2 ஆங்கிள் அண்ட் தென் தேர்ட் சைடு, அடுத்த சைடு, இன்க்ளூடட்லாம் இல்லை, இன்க்ளூடட் இருந்தா அதான் ஏ எஸ்ஏவா இருக்கும்ல, அதனால ஆங்கிள் அடுத்து ஒரு சைடு, இந்த மாதிரி. இது ஏஏஎஸ் கான்குயன்ட் ரூல். அடுத்து ஆர்ஹெச்எஸ் அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள்லாம் இருக்கு 2 ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட ஹைப்போட்டென்யூஸ் 2ம் ஒத்து போகுது அண்ட் ஒரு சைடும் ஒத்து போகுது அப்படின்னா அது ஆர்ஹெச்எஸ், விச் மீன்ஸ் இது ரைட் ஆங்கிள்காக ஆர், ஹைப்போட்டென்யூஸ் சேமா இருக்குன்றதுக்காக ஹெச், எஸ் அப்படின்றது ஒரு சைடு, ஹைப்போட்டென்யூஸ் போக ஒரு சைடும் சேமா இருக்குன்றதுக்காக எஸ். ஓகேவா? இது எக்ஸாம்பிள். ட்ரையாங்கிள் வந்து இதே ஷேப்ல இப்படியே தான் கொடுப்பாங்களா அப்படின்னா இல்ல, அதை படுக்க போட்டு நிமித்தி வச்சு வெவ்வேறு ஷேப்ல இருந்தாலும் அது கான்குயன்ட்டானு நம்மளுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 5 கான்குயன்ட் ரூலும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது 6, இதுவும் 6, அப்போ ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு, ஃபைன். ஒரு ஆங்கிள் ரைட் ஆங்கிளாவும் இருக்கு, அதுவும் ஓகே. ஹைப்போட்டென்யூஸும் சேமா இருக்கு, அதனால இது ஆர்ஹெச்எஸ்க்கு ஒத்து போகுது. இங்கேயும் 10, இங்கேயும் 10. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம், இது இல்லாம நம்மளாம் சொந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த 5 தான் யூஸ் பண்ணும். எஸ்எஸ்எஸ் 3 சைடும் சேமா இருந்துச்சுன்னா, எஸ்ஏஎஸ் சைடு ஆங்கிள்ன்றது இன்க்ளூடட் ஆங்கிளா இருக்கா அப்படின்றது மெயின். ஏஎஸ்ஏ 2 ஆங்கிள் அதோட இன்க்ளூடட் சைடு, அண்ட் தென் ஏஏஎஸ் 2 ஆங்கிள் அண்ட் தென் அடுத்த சைடு. இந்த சைடா தான் இருக்கணும்ன்றது இல்ல பசங்களா, இங்க இதாவும் இருக்கலாம். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஆங்கிள் சைடு. ஓகேவா? சோ இது இங்கேயும் இருக்கலாம், இங்கேயாவும் இருக்கலாம். ஆர்ஹெச்எஸ் கடைசி நம்ம பார்த்தது ரைட் ஆங்கிள், ஹைப்போட்டென்யூஸ் ஒத்து போகணும் அண்ட் அலாங் வித் ஒன் சைடு. இந்த 5 கான்குயன்ட் ரூல்ஸ் தான் நம்ம எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவோம். அப்படி அது கான்குயன்ட்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு 2 ட்ரையாங்கிள் இந்த 5 ரூலை வச்சு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு சிபிசிடி அப்படின்ற ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன சிபிசிடி அப்படின்னா, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். இந்த 2 கான்குயன்ட்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும், இந்த ஆங்கிளும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும், இந்த சைடும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே சொல்லிடலாம். ஓகேவா? எல்லாத்துக்குமே இட்ஸ் அப்ளிகபிள். இப்போ இங்கேயும் ஈக்குவல்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும், இந்த சைடுக்கு ஈக்குவலா தான் இருக்கணும், இந்த சைடுக்கு ஈக்குவலா தான் இருக்கணும். ஸோ இப்படி நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு சிபிசிடி ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது கான்குயன்ட்டா அப்படின்னு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த ரூலை வச்சு நம்ம கான்குயன்ட்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அண்ட் தென் யூ கேன் யூஸ் சிபிசிடி கான்குயன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூசிங் சிபிசிடி we can assume that we can say that இதுவும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? ஓகே, இதோட நம்மளுக்கு பேசிக்ஸ் முடியுது. சர்க்கிளோட பார்ட்ஸ் உனக்கு தெரியும், ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கான்குயன்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும் அலாங் வித் சிபிசிடியோட எப்படி யூஸ் பண்றதுன்றது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செஷன்ல
சர்க்கிளோட 12 மெயின் தியரம்ஸ், இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா தியரம்ஸையும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சாப்டரையே படிக்கணும் அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே குயிக்கா கிடைச்சிடும். ஸோ தட் உங்க எக்ஸாம்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நம்ம மற்ற சாப்டர் வீடியோஸுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல சாப்டர் வைஸ் வீடியோஸா இருக்கு. அது வேணும்னாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. Okay, see you all in the next session. Till then, take care. Bye-bye.